Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தேங்காய் நெய் போலி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நல்ல சாஃப்ட்டா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரோட்டாக்கு எப்படி மாவு பிணையுமோ அந்த மாதிரி இலக்கமாக பிணைஞ்சிக்கணும். எப்பவுமே போலிக்கு அந்த மாதிரி பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சம் ஒட்டும், அந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கிற போகிறோம். இப்போ ஓரளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா உருக்குன நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு இது கூட மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை அப்படி நல்லா கலந்துட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படி மூடி ஊற வச்சிடலாம். ஊறும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அடுத்து நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஈரப்பதம் போய் உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லைத்தூள் சேர்த்துக்கோங்க. வெல்லைத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் தான் நம்ம அடுப்பில் இருக்கணும். அதிக நேரம் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு பூர்ணம் நம்ம ஹார்டான மாதிரி ஆயிரும், நம்மளுக்கு சாஃப்டாக வராது. வெல்லம் கொஞ்சம் நேரத்தில் இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து கலந்துட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவும் நல்லா 1 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிருக்கணும். இதில் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அடுத்து நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கவரில் எண்ணெய் தடவி இருக்கேன். இதில் நம்ம மாவு ஒரு சின்ன உருண்டையாக மட்டும் எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எல்லா சைடும் ஈவனாக தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம கலந்து வச்சிருந்த பூரணை ஒரு உருண்டை சைஸுக்கு எடுத்துக்கோங்க. எப்போவுமே பூரணம் அதிகமாக இருக்கணும், மாவு கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிட்றப்பையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். இப்போ எல்லா சைடும் எந்த ஒரு ஓப்பன் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எல்லா சைடும் ஈவனாக பூரணத்தை பரவுற மாதிரி கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக தட்டிக்கோங்க. பூரி கட்டை இருந்தால் கூட ஒரு பேப்பரை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக செட் ஆகிடும். நம்மளுக்கு பூர்ணம் தான் நல்லா அதிகமாக தெரியணும், அந்தளவுக்கு தட்டிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் தடவிருக்கேன். நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க. தோசைக்கல் எப்போவுமே போலி செய்யும்போது மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நம்ம போலி போடும்போது போலி நல்லா சாஃப்டாக வரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம சுடும்போது அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் சேர்த்துட்டு உடனே ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு திருப்பி போட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னொரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். அடிக்கடியும் திருப்பி போடக்கூடாது. ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டுட்டு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அதிக நேரம் இருந்தாலும் போலி நம்மளுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட போலி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா போலியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட தேங்காய் நெய் போலி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.